அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போகுதே சார். இல்லை அண்ணாமலை அதில் என்னுடைய பார்வை என்னென்னா, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தால் அவரை எப்போ பாஜக மாநில தலைவரிலிருந்து எடுத்தாங்களோ அதுலேருந்து 1 மாதம் 2 மாதத்தில் அவர் ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி ஆரம்பிக்கிறதா இருந்தால், ஏன்னா சட்டமன்ற தேர்தல் தான் அங்கே ஒர்க் அவுட் ஆகும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில இது தானே. அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்தார்னா அது ஒன்றும் தேசிய கட்சியாக வரப்போகிறது இல்லை, மாநில கட்சியாக தான் ஆரம்பிக்க முடியும். ஏன்னா இங்கே தான் அவர் இருக்கார். கர்நாடகத்தில் இவர் வேலை பார்த்தார், அங்கே நிறைய செல்வாக்கு இருக்குன்னு வேணால் சொல்லலாம். அதுக்காக வேண்டி அங்கே போய் அரசியல் பண்ணுறதுக்கு அவரும் விருப்பப்படல. தமிழ்நாட்டில் தான் என்னுடைய வேலை இருக்குது, இங்கே தான் நிறைய மாற்றம் பண்ண வேண்டியிருக்குன்னு அவரே சொல்லுவார். அதனால் அவர் தமிழ்நாட்டில் தான் பண்ண முடியும். தனி கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி ஆரம்பித்து அவர் கொண்டு வந்திருக்கணும். அதை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று அவர் பண்ண மாட்டார். அவர் தேசியவாதி. அதனால் இந்த கட்சியிலேருந்து வெளியே போனோன்னா போயிருக்கணும். அப்போவே போய் தனி கட்சி ஆரம்பித்து அவரை நின்று கண்டிருக்கணும். கண்டதான் கண்டிப்பாக அவரும் ஒரு 15% மேலே தான் ஓட்டு வாங்கியிருப்பார், குறைந்தபட்சம் வாங்கியிருப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலாவுடைய ஆதரவு, அப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமி, தேமுதிக, அப்புறம் பாமக இவ்வளோத்தையும் சேர்த்து தான் கொண்டு போயிருப்பார். தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா இவ்வளோத்தையும் சேர்த்து தனி கூட்டணி வச்சிருப்பார். ஆட்சியை பிடிச்சாலும் ஆச்சரியப்படுக்க இல்லாமல் வந்துடும். ஓகே சார், அப்படி ஒருவேளை இப்போ மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் தலைவர் ஆகிறார் அப்படின்னாலும் அதுக்கு தான் வாய்ப்பு இல்லை. சீனியர்களை எப்படியுமே மறுபடியும் பகச்சிட்டு எப்படி சார் அவர் இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும்? அதாவது அப்படி இல்லை, சீனியர்னால தான் ஒன்றும் நடக்கலையா, அதான் பிஜேபியை புதைச்சிட்டீங்களா, அப்புறம் என்ன சீனியர் ஜூனியருன்ட்டு. அதாவது ஒரே ஆள் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிற்பாங்க, பழையபடி எம்பி எலெக்ஷனுக்கு அவங்களே நிற்பாங்க, பழையபடி எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிற்பாங்க அவங்க தான், பழையபடி எம்பிஏ எலெக்ஷன் அப்படின்னா நீங்கள் பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ்னு அது என்ன கணக்கு? அது புதியவங்களுக்கு எப்போ வாய்ப்பு கொடுப்பீங்க? நீங்கள் விஜயனுடைய கட்சி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 50%ன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லாம் இளைஞர்கள் அப்படின்னு. புதியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% ஒரு செங்கோட்டையன், ஒரு புஷி ஆனந்த், அப்புறம் ஒரு நாராயணன், அதான் ஒரு சொன்னால் கூட புதுசு தான் அரசியலை பொறுத்த வரைக்கும். அவர் இதுக்கு முன்னாடி எம்பி எம்எல்ஏலாம் ஆகலை. அதனால் அவரையும் நம்ம புதுசுன்னு தான் கணக்கில் எடுத்துக்கணும். பாக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர் அரசியல்,வாதி, அவரை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இவர் புஷி ஆனந்த் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவர் பாண்டிச்சேரியில். அதனால் நீங்கள் அரசியல்வாதின்னு நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க. எங்கள் நாங்குநேரில் தொகுதியில் வெற்றி பெற்ற நாராயணன், அது ஐயாவளி நாமம் போட்டிருப்பார், கரெக்டாக அடையாளப்படுத்துக்குது. அதிமுக பயன்படுத்தாமல் விட்டுச்சு போனார், அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். இதை மாதிரி ஒரு சிலர் அங்கங்கேயே வெற்றி பெற்றதில் ஒரு சிலர் மட்டும்தான் எம்எல்ஏ இருந்தவங்க, அரசியல்வாதியாக இருந்தவங்க. பாக்கியெல்லாம் புதுசு தானே சார், பூத்து கிடையாது சார். நான் ஓட்டு போட்ட மதுரவாயல் தொகுதியில் நான் அதை வச்சு பெருசாக நம்பலை, வேற கணிச்சேன். அப்படி எப்படின்னா ஒரே ஒரு பெஞ்சு 3 பையன்மார், 2 கோடி. நாம் தமிழருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அவங்க எதிர்த்தால இருந்தாங்க, இவங்க இந்த பக்கம் இருந்தாங்க. யாருமே அந்த பூத்தில் போய் ஸ்லிப்பு கூட கேட்கல. அப்பாவே பாம்போல உட்காந்துருந்தாங்க சார், ரொம்ப ரொம்ப பரிதாபமாக உட்காந்துருந்தாங்க. நான் அப்போ பார்த்தேன், திமுக பார்த்தா 2 கலகலப்பாக நல்லா 2 இது வச்சு பக்காவாக இருந்தாங்க. அண்ணா திமுக 3 இது, பிஜேபி தனியாக ஒரு இது வச்சுருந்தாங்க. நான் பார்த்துட்டு பிஜேபி அங்கே இருக்குன்னு சொல்லி அங்கே போய் பார்த்துட்டு 2வது இடம் பெஞ்சமின் ரெட்டையில் 2வது இருக்குது. சரி நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு போனேன். இப்படி இருந்தாங்க. இப்படி ஒரு 3-4 இடத்துல அதிமுக வச்சுருந்தாங்க. சரி அடுத்த பூத்தில் போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே இதேமாதிரி தான் இருந்துச்சு. சரி வரிசையில் நிற்கவங்க பார்த்தா யாருமே விஜய்க்கு ஓட்டு போடுறதா சொல்லவே இல்லை. ஆமாம் சார், எதுவுமே பேசலை. அப்போ எல்லாம் மனசுக்குள்ளே வச்சு போட்டு தீட்டிருக்காங்கல்ல, எதுவுமே இல்லை. ஒரு பெரிய கும்பல் என்ன சொல்லிட்டு இருந்தது தெரியுமா, பிஜேபிக்கு பெரிய பூத் அண்ணாமலையை தலைவர் பதவியில் காலி பண்ணும்போது அது நமக்கு பூத் வைஸ் நமக்கு பெரிய இது கிடையாது. எத்தனை பாஜகவில் அரசியல் விமர்சகர்கள் பாஜகவில் 15 பேரை சொல்லுங்க நிப்பாட்டுறதுக்கு, விஜய் கட்சியில எத்தனை பேர் சார் சொல்லுவீங்க? இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டார்ல சார் விஜய். நம்ம 108 இடத்துல வெற்றி பெற்றிருக்காருல, எத்தனை இடத்துல எத்தனை பேரை தெரிஞ்ச முகம்? விஜய் மட்டும் தான் தெரிஞ்ச முகம். எத்தனை பூத் ஏஜென்ட் இருக்காங்க? ஆதவ் அர்ஜுனாவை அவர் போட்டியிட்ட தொகுதியிலே எல்லாத்துக்கும் தெரியுது. நான் எங்க தொகுதியில அந்த வேட்பாளரை நான் பார்த்ததே இல்லை. அப்போ இப்படி இதெல்லாம் நீங்கள் அண்ணாமலே ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். பிஜேபிக்கு கழுதை கூட எம்ஜிஆர் பாலிசி தாங்க. எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுவாங்க. நீங்கள் கழுதை நிப்பாடுங்க, குதிரை நிப்பாடுங்க, ஓட்டு போட்டுருவாங்க. ரெட்டையில போய் குத்திட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதுவே விசில பார்த்து ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதானே சார் அரசியல். நீங்கள் அன்னைக்கு அவரை காலி பண்ணணுங்கிறனால என்னெல்லாம் வித்தியை சொன்னீங்க, அவ்வளோ மோஞ்சு போச்சு. இப்போ ஒரே ஒரு வாய்ப்பு தான், அண்ணாமலையை மறுபடியும் நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான், மறுபடியும் அண்ணாமலையை கொண்டு போய் இப்போ பாஜக தலைவர் ஆக்கினா மட்டும்தான் பாஜகவை திருப்பி மறுபடியும் கட்டி எழுப்ப முடியும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், புதுசு கிடையாது. அவருக்கு 2.0 கொடுக்கணும். ஆனால் அதில் ஒரு சின்ன இதை பண்ண வேண்டியது இருக்கும். அவர் கண்டிப்பாக டிமாண்ட் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்குறேன். முழு சுதந்திரம் எனக்கு தரணும்னு கேட்பார். அவர் ஒரு ஐபிஎஸ், அதனால் கண்டிப்பாக கேட்பார். ஒரு தடவை நீங்கள் அவரை ஓச்சிட்டீங்க, அவர் அனுபவப்பட்டுட்டார். என்னென்னலாம் இடைஞ்சல் யாரெல்லாம் குறுக்கீடு எல்லாமே தெரியும். முழு ஃப்ரீடம் எனக்கு கொடுக்கணும். மாவட்ட நிர்வாகிலேருந்து மாநில நிர்வாகிகள் வரைக்கும் யாரை வேணாலும் நான் தூக்குவேன், யாரை வேணாலும் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று தமிழக பாஜகவை கலைச்சிடணும். இப்போ நிர்வாக இதை கலைக்கணும்.
எதுவுமே சரி கிடையாது. நீங்கள் இவ்வளோ பெரிய தோல்வியை சந்தித்ததுக்கு தலைமை பதவியில் கூட நயனா நாகேந்திரன் ராஜினாமா பண்ணியிருக்கணும். அந்த தோல்விக்கு பொறுப்பேற்று உடனே பண்ணியிருக்கணும். ஆனால் இன்னை பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்குறேன். பண்ணணும் இது. ஏன்னா அதுதான் தார்மீகமான ஒரு தேசியவாதிக்கு உள்ள அடையாளமாக இருக்கும். அவர் கண்டிப்பாக வந்து பண்ண அதுமாதிரி எல்முருகன் வந்து பதவியை ராஜினாமா பண்ணோம், அமைச்சர் பதவியை. ஏன்னா அவர் எம்எல்ஏ நின்று தோற்றுருக்காரு, எம்பியா நின்று தோற்றுருக்காரு. பழையபடி அவர் அமைச்சராக பழைய எம்எல்ஏ நின்று பழையபடியும் தோற்றுருக்காரு. இப்போ அவர் இந்த தோல்விக்கு வந்து அவர் வந்து தலைவணங்கி அதை ஏற்றுக்கணும். ஏற்றுட்டு கொஞ்ச நாள் வேறு கட்சி பண்ணி வேறு பண்ணி தான் அவர் ஆட்டணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்லுவேன். அமைச்சர் பதவிக்கெல்லாம் லாய்க்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் அவர் வந்து அதுலேருந்து வெளியே வரணும். இதேமாதிரி மூத்த நிர்வாகிகள் தோற்றவங்கெல்லாம் மற்றவங்களுக்காக உழைக்கணும். நீங்களே எம்எல்ஏக்கு நிற்பீங்க, எல்லாரும் உங்களுக்கு உழைக்கணும். நீங்களே இது பண்ணுவீங்க, மற்றபடி எம்பிக்கும் நீங்களே நிற்பீங்க. உங்களுக்கு வேண்டி மற்றவங்க நிற்கணும். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வழி விடணும்ல. இப்போ இளைஞர்களுக்கு அங்கே இவ்வளவு தூரம் 40-50% சொல்கிறாங்க. தவகாவில் வந்து இளைஞர்கள் தான் வந்திருக்கு, 40 வயசு கீழேன்னு சொல்கிறாங்க. அப்போ அதே 40-50% வருதான். அதே மாதிரி நீங்கள் இனிமேல் இளைஞர்களை பொறுத்து தமிழகம் திரும்பிட்டு, இளைஞர்களை நோக்கி தமிழகம் திரும்பிட்டு, இன்னமும் வந்து நாங்கள் வந்து துரைமுருகனை தான் நாங்கள் வந்து எம்எல்ஏ ஆகணும் போடான்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சா? பிஜேபி தோத்ததில் இவங்கெல்லாம் தோத்தாங்கன்னு ஒன்று சொன்னேன். எங்கள் சார்ந்த கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப கேவலமாக தோத்துருக்கு. ஐயோ ஆமாம் சார். எம்ஆர் காந்தி எம்எல்ஏ 3வது இடத்துல இருக்கார், தோத்துருக்கார். ஒரு 5 தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி அதிமுக தளவாய் சுந்தரம் தப்பி தவறி போராடி வெற்றி பெற்றிருக்காரு 200 சில்லற ஓட்டில். இதெல்லாம் வந்து வெற்றியே கிடையாது என்கிட்ட கேட்டால். அதே மாதிரி அது போக 5 தொகுதியில் தாமரை தாமரை சின்னம். அதில் கிள்ளியூரில் மட்டும் தமாக சார்பில் வேட்பாளர் நிப்பாட்டினாங்க. கிறிஸ்டின் வேட்பாளர் தான் நிப்பாட்டியிருந்தாங்க, விட்டுருந்தாங்க. அந்த 5 தொகுதியிலையுமே பாஜக 3வது இடம். 5 தொகுதியிலையுமே. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை தவிர அந்த மாவட்டத்தில் உள்ள பாக்கி 5 தொகுதியும், பத்மநாபபுரம் தொகுதியெல்லாம் வந்து முதல் எம்எல்ஏ உருவாக்கின தொகுதி. வேலாயுதம் அவர்கள் வெற்றி பெற்று 96ல் பெரிய அலையே ஜெயலலிதாவுக்கு எதிராக அடித்த அந்த நேரத்தில் வேலாயுதம் இங்கே பிஜேபியில் தனியாக நின்று வேலாயுதம் வெற்றி பெற்று எம்எல்ஏ வந்தார். 96ல் சட்டசபைக்குள்ளே நுழைஞ்சார் பாஜக சார்பில். முதல் எம்எல்ஏ தமிழகத்தில் அதிகாரப்பூர்வமாக அவர். அதுக்கு முன்னாடி 84லே அங்கே ஒரு எம்எல்ஏ அதே தொகுதியில் உருவானாங்க. அது இந்து முன்னணி பின்புலத்திலிருந்து வை பாலசந்தர் அப்படின்னு சொல்லி அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனால் இதுதான் அதிகாரப்பூர்வமாக 96ல் இவர் நம்ம வேலாயுதம் அண்ணாச்சி தான் வந்து முதல் எம்எல்ஏ. அந்த தொகுதியில் 3வது இடம். கம்யூனிஸ்டுக்காரன்ட்ட போய் 3வது இடத்துல போய் நிற்கும். அதை 2வது இடம் நான் எல்லா இடத்துலையும் விசில் 3வது இடத்துல நிற்கிறோம். அப்போ எவ்வளோ கேவலமான தோல்வி. இன்னொரு தகவலும் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழகத்தில் வந்து பாஜக 3வது இடத்துக்கு அண்ணாமலை கொண்டு வந்தார். ஆமாம். அப்போ 300க்கு மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து நமக்கு கிடைச்சாங்க. 75% பேர் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து கிடைச்சாங்க. 74 இல்லைன்னா 75%. இந்த 2ல் ஏதோ ஒரு புள்ளி வரும் அதில். அப்போ 75ன்னு வச்சுருங்க தோராயமாக. 75% பேர் கன்னியாகுமரியில் இருந்து மட்டுமே கிடைச்சாங்க. அந்த மாவட்டத்துக்கு நிலமரத்தை பார்த்தீங்களா? எல்லா இடமும் பாஜக நின்ன இடம் அத்தனை இடத்துலையும் 3வது இடம். 2 தடவை எம்பி அமைச்சரான தொகுதி அது. எம்பியா வெற்றி பெற்று பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்று 2 தடவை மந்திரியாக இருந்திருக்காரு. இப்போ இவ்வளோ கேவலமான இடத்துக்கு பிஜேபி போயிருக்குன்னா இது கொஞ்சம் பரிசீலனை பண்ண வேண்டாமா? அண்ணாமலையை மறுபடியும் மாநில தலைவரை வைக்கணும். அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து எல்லா சுதந்திரமும் கொடுத்து என்ன வேணால் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் பாஜகவும் மறுபடி கட்டமைக்க முடியும். அவரும் கூட இதே முகத்தை பழையபடியும் கொண்டு போய் அடுத்த எம்பி எலெக்ஷன் நிப்பாட்டினார்னா வேலைக்கு சரியாக இருக்காது. அவங்கள வந்து மற்றவங்களுக்காக உழைங்கன்னு சொல்லி வச்சுட்டு இவன் முன்னிலைப்படுத்தி இளைஞர்களையோ இல்லைன்னா புதுமுகங்களோ எஸ்ஆர் சேகரா எத்தனை தடவை தேர்தல் நிப்பாட்டிங்க சொல்லுங்கள். ஓமாம்புலியூர் ஜெயராமன் சொல்லிட்டு அப்படி உழைச்சியே அப்படியே கூனா அலைஞ்சிட்டு இருக்காருல்ல, பச்சையாக சொல்லுவோமே. அவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா ஏதாவது ஒரு இடத்துல? இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இப்போ மாநில நிர்வாகிகள் ஏராளமான பேர் இருக்காங்கல்ல, அதில் எத்தனை பேரை தேர்தல் பணியில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மாவட்ட நிர்வாகிகள் இந்நாள் நிர்வாகிகள் எத்தனை பேரை பயன்படுத்தினீங்க? அப்போ என்ன நோக்கம் இருக்குது? இதெல்லாம் தவறானது. இதெல்லாம் மாற்றினா தான் நடக்கும்.